கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இனிய காலையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். இளைப்பாறுதல் என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள இந்த காலை வேளையிலே நான் விரும்புகிறேன். இந்த உலகத்தில் பாருங்கள், மனிதன் இளைப்பாறுதலை பெறுவதற்காக அங்கும் இங்கும் அலைகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த இளைப்பாறுதலை பெறுவதற்காக என்ன வேண்டுமானாலும் அவனுடைய வாழ்க்கையில் செய்ய அவன் ஆயத்தமாக இருக்கிறான். அதற்கென்று அவன் தன்னுடைய நேரங்களையும் தன்னுடைய பணங்களையும் அவன் செலவழிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இப்படியெல்லாம் மனிதன் அந்த இளைப்பாறுதலை பெறுவதற்காக அவன் அலைந்து திரிந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே அதை அவன் அடைகிறானா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அதை அடைய முடியாதவனாக, அவன் அதிலே தோல்வியை கண்டவனாகவே மனிதன் இருக்கிறதை நாம் அறிகிறோம். எனவே இந்த அருமையான காலை வேளையிலே மனிதன் இளைப்பாறுதலை கண்டடைவதற்கான 4 முக்கிய வழிகளை பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறதை நான் உங்கள் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள 28வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இந்த இடத்தினை கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இவ்விடம் இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதாவது இளைப்பாறுதலை பெறுவதற்காக மனிதன் அலைந்து திரியும் பொழுது இப்படிப்பட்டதான வசனத்தை அவன் கண்டால் அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், இவ்விடம் இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்படி இளைப்பாறுதல் கிடைப்பதற்காக மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, மனிதன் வருத்தத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாரம் சுமந்தவனாக, சுமைகளை சுமக்க முடியாதவனாக அவன் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்டவர்களை கடவுள் தம்மிடமாக அங்கே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே அழைத்து அவர் என்ன சொல்கிறார் நம்ம பார்க்கும் பொழுது, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். எனவே இளைப்பாறுதலை பெறுவதற்கான முதலாவது வழி நம்முடைய பாரங்களை எல்லாம் அவருடைய சமூகத்திலே, அவரிடத்திலே இறக்கி வைக்கும் பொழுது முதலாவதாக நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சரி, அடுத்து 2வதாக வேதம் சொல்லக்கூடிய வழியை அடுத்த வசனத்திலேயே நம்ம பார்க்க முடிகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எனவே முதலாவதாக நம்முடைய பாரங்களை அவரிடத்தில் இறக்கி வைக்கும் பொழுது இளைப்பாறுதல் கிடைக்குது. 2வதாக அவர் தரக்கூடிய அந்த எளிய பாரத்தை அல்லது அவர் தரக்கூடிய எளிய பணிகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்குதுங்க. பாருங்கள், அவர் எப்பேற்பட்டதான பணிகளை அல்லது நுகங்களை நமக்கு தருகிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது 30வது வசனம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே கடவுள் நம் மீது சுமையை தருகிறார். அது எப்பேற்பட்டது என்று நம்ம பார்க்கும் பொழுது அது மெதுவானது, அது இலகுவானது என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் கூட தன்னுடைய நிருபத்தில் சொல்லும் பொழுது அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே முதலாவதாக நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. 2வதாக அவர் தரக்கூடிய அந்த இலகுவான சுமைகளை நாம் சுமப்பதினாலே நமக்கு இளைப்பாறுதல் கிடைப்பதாக நாம் பார்க்கிறோம். அடுத்து பரிசுத்த வேதம் சொல்லக்கூடிய 3வது வழிகளை நாம் சிந்திக்கும் பொழுது அதற்கான வசனங்களையும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதில் உள்ள 14வது வசனம் நாம் வாசிக்கலாம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். 3வதாக பரிசுத்த வேதாகமும் இளைப்பாறுதலை பெறுவதற்கான எளிய வழியை சொல்லுகிறது. இதற்கு முன்னதாக நம்ம பார்க்கும் பொழுது மோசே என்ற தேவனுடைய மனிதன் கடவுளிடத்திலே அவர் ஜெபிக்கிறார், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்லி அவன் கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அவர் நமக்கு முன் செல்வதினாலே, அவருடைய வழி நமக்கு முன் செல்வதினாலே, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் தேவன் நம்மோடு கூட வருவதினாலே நமக்கு அங்கே இளைப்பாறுதல் கிடைப்பதாக நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பாருங்க, எத்தனையோ பேர் மனிதன் தனிமையானவனாக, அவனுக்கு தேவன் அற்றவனாக அங்கே இருப்பதினால்தான் அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக நான் செல்வேன், என்னுடைய சமூகம்
உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். எனவே அவர் நமக்கு முன்பாக செல்வதினாலே நமக்கு அங்கே இளைப்பாறுதல் கிடைப்பதாக நாம் பார்க்கிறோம். அடுத்து கடைசியாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே மூன்றாவதாக நாம் சிந்தித்தோம், அவர் நமக்கு முன்பாக செல்வதினாலே நமக்கு இளைப்பாறுதல். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு பின்னாடி நாம் செல்லும் பொழுது அந்த இளைப்பாறுதலை அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவருடைய கட்டளைகள் என்ன என்பதை வேதத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். எனவே அந்த கட்டளையின்படி நாம் நடக்கும் பொழுது, அவருக்கு பின் செல்லும் பொழுது அந்த இளைப்பாறுதலை நாம் இலகுவாக இந்த பூமியிலே நிச்சயமாகவே நாம் கண்டடையலாம். எனவே வரக்கூடிய நாட்களிலே அவருடைய இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் சொன்ன அந்த எளிய வழிகளை நாம் பின்பற்றுவோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.